Hello everybody. இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஜடேஜா பெஸ்ட் மொமெண்ட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். I am your Harish and you are watching 2022ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆன இந்தியால அனுமன் விஹாரி 58 ரன்னும், கோலி 45 ரன்னும், ரிஷப் பண்ட் 96 ரன்னோட இந்தியா ஒரு நல்ல டோட்டல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 7th டவுனுக்கு ஸ்ட்ரைக்கு வந்த ஜடேஜா அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த டெஸ்ட்ல ஜடேஜா 175 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்து இதுக்கு முன்னாடி பண்ண கபில் தேவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணதும் இல்லாம ஆடின 2 இன்னிங்ஸ்லயும் 9 விக்கெட் எடுத்து அந்த டெஸ்ட்ல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வாங்கிட்டாரு. 2021 ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் நடந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. பஞ்சாப் 2.4 ஓவர்ஸ்க்கு 15 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க. கிரீஸ்ல கேஎல் ராகுலும் கெயிலும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப தீபக் சகர் போட்ட பால் கிறிஸ் கெயிலோட பேட்ல பட்டு பக்கத்துல விழுந்துருச்சு. சும்மா அன்னைக்குன்னு ஒரு சிங்கிள் எடுத்துலான்னு கெயில் ட்ரை பண்ண இதை பார்த்து நம்ம ஜடேஜா அந்த பால் எடுத்து நான் ஸ்ட்ரைக்ல இருந்து வந்த கேஎல் ராகுல ரன் அவுட் பண்ணிட்டாரு. 2016 வேர்ல்ட் T20 இந்தியா vs பங்களாதேஷ். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இந்தியா ரொம்ப சொதப்பலா ஆடி பங்களாதேஷ்க்கு டார்கெட்டா 147 ரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த லோ டோட்டல் சேஸ் பண்ண வந்த பங்களாதேஷ் ரொம்பவே நல்லா பேட்டிங் பண்ணி கடைசியில விக்கெட்டை விட்டு கடைசியா 2 பாலுக்கு 2 ரன் கொண்டு வந்தாங்க. அப்ப பங்களாதேஷோட ஸ்கோர் 145 ஃபார் 7. பங்களாதேஷுக்கு பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல இருக்கிறது மஹமதுல்லா மட்டும்தான். அவர் விக்கெட் எடுத்தாலே மேட்சை முக்காவாசி ஜெயிச்சிடலாம். அப்ப லாஸ்ட் ஓவர் போட்ட ஹர்திக் பாண்டியா மஹமதுல்லாக்கு ஃபுல் டாஸ் போட அந்த பாலை அவர் தூக்கி லெக்ல அடிக்க அந்த கேட்சை யாராவது பிடிப்பாங்களான்னு எல்லாரும் எதிர்பார்க்க அங்கிருந்து ஓடி வந்த ஜடேஜா அந்த கேட்சை எப்படி பிடிச்சாருன்னா 2021 ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தான் நடந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சிஎஸ்கேல ருத்ராஜ் கெய்க்வாட் ராஜஸ்தானை போட்டு தனியா பொழந்து கட்டிட்டு இருந்தாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் கூட யாரும் சரியா பார்ட்னர்ஷிப் போடாம எல்லாரும் சின்ன சின்ன ஸ்கோர்ல அவுட் ஆகிட்டு போக 16வது ஓவர்ல ஜடேஜா கிரீஸுக்கு வந்தாரு. கிரீஸ்க்கு வந்த ஜடேஜா இவ்வளவு நேரம் நீ ஸ்கோர் பண்ணலடா, அண்ணன் 2 ஓவர் ஸ்கோர் பண்ணிடுறேன்ற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஒரு ஓரமா செஞ்சுரிக்கு வெயிட் பண்ணி வச்சுட்டு 4-4 ஒரு 6 அடிச்சு 15 பாலுக்கு 32 ரன் அடிச்சு லாஸ்ட் ஒரு பால கெய்க்வாட் செஞ்சுரி அடிக்க கொடுத்துட்டு சிஎஸ்கே ராஜஸ்தான் டார்கெட்டா 190 ரன்ஸ் தர ஜடேஜாவோட இந்த 32 ரன் காரணமா இருந்தது. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த தேர்ட் ஒன் டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்கான நியூசிலாந்து இந்தியாவுக்கு டார்கெட்டா 315 ரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இந்தியா இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியான 2 ஒன் டேலயும் இந்தியா தோத்ததால இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தை இருந்தாங்க. இந்தியால ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் ஸ்கோர் பண்ண முடியாம விக்கெட்டை விட்டு போக தோனியும் அஸ்வினும் சேர்ந்து 50+ ஸ்கோர் அடிச்சு மேட்சை 87 பாலுக்கு 131 ரன் அடிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அந்த டைம்ல தோனி 50 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இப்ப ஸ்ட்ரைக் வந்தது ஜடேஜா கூட நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டான அஸ்வின் 65 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அப்ப டீமுக்கு தேவைப்பட்ட ரன் 32 பாலுக்கு 46. அடுத்து வந்த பேட்ஸ்மேனும் விக்கெட் விட்டுட்டு போக இந்தியா 8 விக்கெட் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப கிரீஸ்ல பேட்ஸ்மேனா இருக்கிறது ஜடேஜா மட்டும்தான். சிங்கிளா தட்டியானா எப்படின்னு தோத்துரும்னு நினைச்ச ஜடேஜா அந்த மேட்ச்ல 6-4 அடிச்சு 45 பாலுக்கு 66 ரன் அடிச்சு இந்த மேட்சை டிரா பண்ணிட்டாரு.